ஒரு வழியாக நம்ம கொடைக்கானல் வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம கொடைக்கானலில் தங்க போகிற ஹோட்டல். அண்ட் அதோட வியூ தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து காட்டலாம் அப்படின்னு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த காலையில் நம்ம மலை ஏறி வர்றதுக்குள்ளே ரொம்ப டயர்டாகி போயிடுச்சு. ஏன்னா 60 கிலோமீட்டர் கீழே இருந்து மேலே வர்றதுக்குள்ளே ஒரு வழியாக பயங்கர டயர்டு. ஸோ இந்த ஹோட்டலோட ஓவரால் வியூ, பார்க்கிங் வியூ இது. அது ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. அண்ட் நம்ம ஹோட்டலுக்குள்ளே போய் நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரைட் சைடில் வந்து செக்இன் பண்ணுறதுக்கு அது மாதிரி நான் ஆல்ரெடி செக்இன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரிசப்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாக காட்டாமல் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி செக்இன் பண்ணதுனால நம்ம செகண்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடய வியூ தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணியிருக்கேன். ஸோ அதோடய ரூம் எப்படி இருக்குது, அப்புறம் இந்த ஹோட்டல் எப்படி இருக்குதுன்னு ஓவரால் உங்களுக்கும் காட்டணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நம்ம ரூமில் போயிட்டு ரூம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த ஹோட்டலில் லிஃப்ட் எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் இல்லை யார் வந்தாலும் சரி ஸ்டெப்ஸ் வழியாக தான் நம்ம ஏறி வரணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ரூம் நம்பர் 312. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி செக்இன் பண்ணதுனால நம்ம உள்ள பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே காட்டுறோம். ஸோ நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் கெட்டில் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டு எல்லாமே கொஞ்சம் நீட்டாக தாங்க இருக்குது. எனக்கு கொடுத்துருக்க ரூம் வந்து டீலக்ஸ் ரூம் கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. அண்டு உட்கார்றதுக்கு ரைட் சைட் சோஃபா அண்ட் செல்ஃபோன் பக்கத்துலேயே இருக்குது. ரிசப்ஷன் ஃபோன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதனா டவுட்டோ இல்லை வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் ஃபுட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கர்டன்ஸை மூவ் பண்ணி இங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓவரால் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மலை தெரியும்னு நினைக்கிறேன். விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ நல்லா தான் இருக்குது. பட்டு இடையில கொஞ்சம் பில்டிங் நடுவில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இருக்கும். ஆனால் அந்த மலை பக்கத்தில் நம்மளுக்கு கிடச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குன்னு தோணுது. ஸோ இதுதான் நம்ம ரூம். ஓவரால் ஃபுல்லாக உங்களுக்கு லைட்டு வியூவில் காட்டுறேன் பாருங்கள். பெட் இருக்குது அண்டு ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. ஸோ அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்டு ஹாட் வாட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க காலையில். அப்புறம் ஈவினிங் சோப்பு வச்சுருக்காங்க. அப்புறம் ஷாம்பு இருக்குது. இது எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதுவும் சோப்பு தாங்க. ஆமாம், 2 சோப்பு வச்சுருக்காங்க. ஷாம்பு 2, சோப்பு 2. ஓவரால் யார் வந்தாலும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ பாத்ரூமோட இதுதான் ஃபுல் வியூ. இது தான் நல்லா நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஃபுல்லாக காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு டோர் பின்னாடி கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அவங்க எழுதி ஒட்டியிருக்காங்க. ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸ் தான் ரூம் ஸ்டே பண்ணுறது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செக்இன், செக் அவுட் டைம், டேரிஃபு, அப்புறம் மெயின்டெனன்ஸு எல்லாமே இதில் எழுதியிருக்கு. நீங்களும் இன்கேஸ் போய் தங்குனீங்கன்னா ரூம் பின்னாடி அவங்க ஒட்டியிருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அண்ட் நம்ம சேனல் புதுசு, ஒன்ஸ் அகெயின் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு. அண்ட் இங்கேருந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோ இதுக்கப்புறம் தான் வெளியில் போய் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே டிவி கொடுத்துருக்காங்க, அதையும் உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு ஆன் பண்ணுறேன். பட்டு லைட் எரியுது. ஸோ ரிமோட் எடுத்து ட்ரை பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன ரிமோட் எடுத்து ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகலையே. வரும்னு நினைக்கிறேன். வந்துருச்சுங்க. ஒரு வழியாக டிவியும் ஒர்க் ஆகுது. நான் கூட டிவி வருமோன்னு ஒரு டவுட்டில் இருந்தேன், ரிசப்ஷன் ஃபோன் பண்ணி கேட்கலான்னு. பட் அதுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே இங்கே நீட்டாக இருக்குது அண்டு எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ நாளையிலேருந்து நம்ம கொடைக்கானல் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம்.